பேர் என்னப்பா? விருதகிரி. எந்த ஊரு? கச்சிராயணத்தம். கச்சிராயணத்தமா? இதுக்கு முன்னால இங்கே வேலை பார்த்தா? இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தாங்க. அண்ணா டீ தாண்ணா, எத்தனை எடுத்துக்கண்ணா? இந்தப்பா சாப்பாடு வச்சுட்டு போறேன், சாப்பிட்டு வேலை செய்ய. ஏப்பா இன்னுமா வேலை செய்யற? ஆபீஸுக்கு வாப்பா. என்னப்பா ஒரு வாரத்தில் செய்யற வேலையை ஒரே நாளில் செஞ்சுட்ட? நாளை பின்ன வேலை செய்யறதில்ல? என்னப்பா கையெல்லாம் சிவந்திருக்கு, இப்படியா வேலை செய்யறது? என்னப்பா நீ? ரொம்ப நன்றிங்க. என்னம்மா உடம்புக்கு ரொம்ப முடியலையா? ஒன்றும் இல்லை கண்ணு, வெறும் வரட்டு இருமல் தான். பையில் என்ன கண்ணு? அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கட்டிக்க ஒரு புடையும் போத்திக்க ஒரு போரியும் வாங்கிட்டு வந்துருக்கம்மா. முடியாமல் கட்டில் கிடக்கிறவளுக்கு இதெல்லாம் எதுக்கு சாமி? சீக்கிரம் உடம்புக்கு சௌரியமாயி புது புடவை கட்டிட்டு வெளியில நீ போவாதாம்மா போற? இவ்வளவு வாங்கறதுக்கு காசு ஏது சாமி? உன் வாய் முகத்தம்மா, நீ சொன்ன மாதிரியே ஒரு மகராசன் எனக்கு வேலை கொடுத்துட்டாருமா. என்ன வேலை கண்ணு? பெரிய மரக்கடையில மரம் வெட்டுற வேலைம்மா. என்னம்மா உன்னை நல்லா வச்சுக்கிறது நான் என்ன வேலை வேணாலும் செய்வேம்மா. அதுக்குன்னு இப்படியா சாமி கையில ரத்தம் வர்ற அளவுக்கு கட்டையை உடைச்சிட்டு வந்திருக்கிய கண்ணு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா முதல்ல சம்பாதிச்ச அந்த ஆசையா உனக்குன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கம்மா, கட்டிக்கம்மா. கோடி துணியை சும்மா கட்டக்கூடாது சாமி, மஞ்சள் வச்சு தான் கட்டணும். காலையில் விடிஞ்சதும் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு கட்டிக்கிறேன் சாமி. எதுக்கு சாமி கண் கலங்குற? அம்மா நான் சொல்கிறேன், இனி நீ நல்லா இருப்ப. அம்மா கோழிக்கறி ஆக்குறேன்னு சொன்னியம்மா, அதான் கோழிக்கறி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாமா சாப்பிடலாம். சாப்பிடுமா சாப்பிடுமா. நீயும் சாப்பிடுப்பா. சாப்பிட்றமா, நீ சாப்பிடுமா. சாப்பிடுமா. வரமா வரங்கேட்டு வரடி கல்லு சுத்தி வந்து, தவமா தவம் இருந்து தவசு விட்டு சுத்தி வந்து, அறுபடை முருகப்பன நாளும் வேண்டி வந்து, மாறிக்கு நிந்துக்கிட்டு மடி பிச்சை எடுத்து வந்து, மவராசையம் புள்ளைய பெத்தெடுத்து நாத்தா. மாரியத்தா, என் பிள்ளைய நீ தான் பார்த்துக்கணும். ஆக வேண்டிய காரியம் எனக்கு என்ன யாருமா இருக்கா? என்னையாவ அனாதை விட்டுட்டு போற, என்னை விட்டுட்டு எங்கம்மா போற?
எல்லாம் இருந்து இந்த நிலைமையில இருக்கிற நீ ஏன் கண்ணு அழுவுற? அம்மா இந்த மாதிரி என் புள்ள கூப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு. எந்த ஊருமா? இந்த ஊரு தான் கண்ணு. பொண்டாட்டிக்கிட்ட படுத்து புள்ள பெக்கறது மட்டும் ஆம்பளை தானே இல்லடா. உன்னை பெத்தாவளை வச்சு கஞ்சி ஊத்தாறதுலயும் இருக்கு. உன்னை பெத்தாவ திருத்தூர பிச்சை எடுத்து அனாதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பா. நீ மட்டும் பொண்டாட்டி புள்ளையோட மச்சு வீட்டுல படுத்திருப்பியா? என்னங்கடி உனக்கு புருஷன் மட்டும் தான் வேணும், அவனை பெத்த ஆத்தா வேணாம? ஒழுங்கு மரியாதையா இனிமே கிழி வச்சு காப்பாத்தல தொலைச்சிடும். தொலைச்சு நீ வா பாட்டி, நான் உனக்கு சோறு போடுறேன். இரு சாமி, இனிமே இது எனக்கு தேவைப்படாது கண்ணு. நீ நல்லா இருக்கணும், என் ஆசை நீ நல்லா இருக்கணும். என்ன நர்ஸ் மேடம் காலையிலேயே மூட விட்டா? ஏய் இந்தாங்க சூடா ஒரு கப் காஃபி குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அம்மா மேல இருக்கிற கோவத்தை காஃபில காட்டுறீங்களோ? சும்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு புலம்பிட்டே இருந்தா எரிச்சல் வராது? ஒரு பெத்த அம்மா தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? அவங்க மட்டும் நினைச்சா போதுமா? நானும் நினைக்கணும்ல. அது தாண்டி அவங்களும் சொல்றாங்க. மகளே உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கொஞ்சமாவது அதை பத்தி நினைன்னு நீ நினைக்க வேண்டியதானே? இல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு என்ன ஏண்டி முறைக்கிற? நீங்க மட்டும் குடிகாரன் படிக்காதவன் யாரு எப்படி இருந்தாலும் உங்க மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும். ஆனா நாங்க அம்மா எவன சொன்னாலும் கட்டிக்கிட்டு விதியேன்னு வாழணுமா? அடி பாவி, அப்போ உன் மனசுலயே யாரோ இருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? ஏய் திருடி, யாரடி அந்த லக்கி ஃபெலோ? விட்ரி, அப்படிலாம் யாரும் இல்ல. ஏய் ஓகே ஓகே, இது ஓ லைஃப் மேட்டர், இதெல்லாம் அவசரமா பேசக்கூடாது. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழா வேற. இல்லனா லீவே போட்டு டீடைலா பேசிருக்கலாம். எனிவே இன்னைக்கு நைட் வந்து இத பத்தி டீடைலா விடிய விடிய பேசலாம், ஓகேவா? லூஸ். இத பாரு, இனிமே இது உன் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை, ஓகேவா? அம்மாவை பத்தி கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, டேக் கேர். அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளிக்கூடம் சீரமைக்கப்பட்டு இன்று இப்படி ஒரு சிறப்பான விழா நடைபெறுவதற்கு நம்ம எல்லாரையும் விட முக்கியமான காரணம் விருதகிரி தான். இந்த நல்ல செயலுக்கு காரணமா இருந்த விருதகிரியத்தான் நம்ம முதல்ல பாராட்டணும். விருதகிரி மேடைக்கு வாப்பா. அடுத்து பெரியவங்களுக்கான விளையாட்டு போட்டி. பொதுவா நம்ம ஆண்கள் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என் பொண்டாட்டிய காலத்துக்கும் தோள்ல சமைப்பேன், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன்னு. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆண் தன் மனைவியை தூக்கக்கூடிய உடல் பலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போட்டி. நாமளே நிரூபிக்கிறதுக்கு எனக்கு பொண்டாட்டி இல்லையா? உங்க பொண்டாட்டிய தோள்ல தூக்கிட்டு யார் முதல்ல போறீங்களோ அவங்க தான் இந்த ஊர்லயே பலசாலியான ஆண்மகன்னு பரிசளிக்கப்படும். உடம்புல தெம்பு இருக்கிற எனக்கு தூக்க பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி இருக்கிற உனக்கு தூக்க உடம்புல தெம்பு இல்ல. உன் முன்னாடி தான் இன்னொருத்தர் இருக்கான்ல, நீ என்ன குழந்தைனாரே என்ன தூக்கலனா நான் உங்களை தூக்கட்டுமா? நாமளே நிரூபிக்கிறதுக்கு குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். என்ன குழந்தைனாரே நீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், உங்க அண்ணன் சமைச்சா தூக்குங்க. அண்ணே பட்டா போட்டாச்சு, உங்க சிட்டாப்புக்குள்ள நீங்களே என்ட்ரி போடுங்க, நான் வேற இடம் பாக்குறேன். ஆட்ட தூக்குறீங்க, மாட்ட தூக்குறீங்க, ஏன் மரம் மட்ட சைக்கிள் ஸ்கூட்டின்னு எதையும் தூக்குறீங்க? ஒரு பொம்பளை தூக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உங்கள ஒரு ஆம்பளைக்கு கூட இல்லையா? இதான் மாப்பிள்ள தூக்கிட்டாருல. இதான் ஆம்பளை மாப்பிள்ள. சூப்பர். பாத்தீங்களா என் மாப்பிள்ளைய? பொண்டாட்டிய புருஷன் தூக்கண்டா டீச்சர் அம்மா போட்டியே வச்சாங்க. போட்டி வச்ச டீச்சர் அம்மாவையே நம்ம கிரியண்ணன் தூக்கிட்டு போறத பாரு. யார் கண்டது? நம்ம கிரியண்ணனுக்கு இந்த டீச்சர் தான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரோ என்னமோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம்,
ஆனா எங்க கம்பெனி காட்டாது.